ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளியை முன்னிட்டு பாண்லே நிறுவனத்திற்கு பால் வழங்கிய உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் நாட்டு பட்டாசு தயாரிப்பவர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தல். அரியாங்குப்பம் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. 2 வாலிபர்களை கைது செய்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பாண்லே நிறுவனத்திற்கு பால் வழங்கிய உற்பத்தியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையொட்டி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பாண்லே நிறுவனத்திற்கு 2024-25 ஆண்டில் பால் வழங்கிய 102 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் உறுப்பினர்கள் வழங்கிய பாலுக்கான மொத்த மதிப்புக்கு ரூபாய் 1க்கு 5 பைசா வீதம் ஊக்கத்தொகை தீபாவளி பண்டிகைக்கு முன்பு வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். இதனால் கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 7500 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும், இதற்காக பாண்லேவுக்கு 2.94 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி பொதுநல அமைப்புகள், காரைக்கால் மக்கள் மற்றும் போராட்டக் குழு சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கினார். போராட்டத்தில் பல்வேறு சமூக நல அமைப்பு நிர்வாகிகள், காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடந்த கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும், மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும், விசாரணை குழு அமைத்திட வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள மனுவில், பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் என்றும், இதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்த பொய் வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், பாலியல் சாதிய பாலின புகார்களை முறையாக விசாரிக்க உடனடியாக குழு அமைத்திட வேண்டும், தாக்குதலை நடத்திய காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது ஆளுநர் உரிய விசாரணை நடத்தி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காலி மனைகளுக்கு வரி செலுத்தாவிட்டால் வழிகாட்டி மதிப்பீடு ரத்து செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலி மனைகளுக்கு புதுச்சேரி நகராட்சிகள் சட்டப்படியும் உள்ளாட்சித்துறையின் அரசாணைப்படியும் அதன் மதிப்பீட்டு தொகையில் 0.1% வரியாக வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி காலி மனையின் விவரம் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டு காலி மனைக்கு சொத்து வரி செலுத்த வேண்டி கேட்பு அறிக்கை நகராட்சியால் அனைத்து காலிமனை உரிமையாளர்களுக்கும் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் சொத்து வரியை தபால் கிடைத்த 15 நாட்களுக்குள் நகராட்சியில் நேரிலோ இணையதளம் மூலமாகவோ அல்லது கேட்பு அறிக்கையில் உள்ள QR கோடு மூலமாகவோ பணத்தை செலுத்தி ரசீதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் குறிப்பிட்ட முகவரியில் உள்ள அசையும் சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படும் என்றும், மனைகளின் வழிகாட்டி மதிப்பீட்டை ரத்து செய்து
பத்திர பரிவர்த்தனைகளை தடை செய்ய பரிந்துரை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 2 வாலிபர்களை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து காணப்படுகிறது. இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய காவல்துறை தலைமை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் அரியாங்குப்பம் பாரதி நகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த காலி மனையில் 2 வாலிபர்கள் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் கஞ்சா பொட்டலம் வைத்திருந்தது தெரியவந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் டோல்கேட் அரவிந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் மணவெளி நேதாஜி நகரை சேர்ந்த சதீஷ் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து கஞ்சா விற்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 2 பேர் மீதும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 215 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் ஒற்றுமை பேரணி நடைபெறவுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒற்றுமை பேரணி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் 3 பேரணிகள் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த பேரணி அக்டோபர் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடக்கிறது என்று கூறினார். பேரணியானது குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை நடக்கும் என்றும், பேரணியில் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், சமூகத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். பேரணியின் நோக்கம் நமது தேசத்தின் ஒற்றுமை, தேசப்பற்றை வலியுறுத்தி இளைஞர்களிடம் கொண்டு செல்லும் விழிப்புணர்வு பேரணியாக இருக்கும் என்ற அவர், போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற கோஷமும், பாரத பிரதமரின் கனவை நனவாக்கவும், விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களை இந்தியர்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டுமென்ற விழிப்புணர்வை உருவாக்குவதாக அமையும் என்றார் அவர். பேரணியில் பங்கேற்போருக்காக மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி மை பாரத் போர்ட்டலை உருவாக்கியுள்ளார் என்று குறிப்பிட்ட அவர், இந்த டிஜிட்டல் மூலம் இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொள்ள அறிமுகம் செய்துள்ளார் என்றார். பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கட்டுரை, பேச்சு போட்டி, ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த கட்டமாக நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினத்தன்று குஜராத்தில் வல்லபாய் பட்டேல் பிறந்த இடமான கரம்சாத்திலிருந்து ஒற்றுமை சிலை வரை 152 கிலோமீட்டருக்கு பேரணி நடைபெறும் என்று கூறிய அவர், இந்தியா முழுவதும் பலரும் பேரணியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னிலைப்படுத்தவும் தேசபக்தி மிக்க குடிமக்களை உருவாக்குவதே பேரணியின் முக்கிய கருத்தாகும் என்றும் அவர் கூறினார். இளம் தலைமுறையினர் இந்தியாவை ஒற்றுமையாக இருக்கும் சூழலை உருவாக்க தேசப்பற்று மிக்கவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்றும், போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், உள்ளூர் பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும், இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த பேரணி நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவாக உருவாக்க வேண்டும், உள்ளூர் பொருட்களையே வாங்கி உபயோகப்படுத்துகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பேரணியானது ஒரு விழிப்புணர்வு பேரணியாக மக்கள் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே, சமுதாயத்தில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் மத்தியிலே அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பேரணியாக இந்த பேரணியானது அமைய இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரும் 16ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர்.
புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் சர்ச்சைக்குரிய பேராசிரியர் மாத்தையா காரைக்கால் கிளை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புகார்களுக்கு ஆளான பேராசிரியர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல்கலைக்கழகத்தின் விடுதி பொறுப்பாளர் மது போதையில் அரை நிர்வாணத்துடன் மாணவர்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டது குறித்து நேரடியாக புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்தும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் குற்றச்சாட்டுக்குள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதி காப்பாளரின் அலுவலக அறையின் அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில மாணவர் இளைஞர் அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறையால் மாணவர்கள் மீது நடைபெற்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பாலியல், சாதிய, பாலின கொடுமைகள் குறித்து விசாரிக்கும் கமிட்டியை உருவாக்க வேண்டும். மாணவர்கள் மீது தடியடி மற்றும் கொடூர தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம் ஸ்டீபன் ராஜ், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஆகாஷ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சுற்றியுள்ள அரியாங்குப்பம், திருக்கனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நாட்டு பட்டாசு தயாரிப்போர்கள் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இல்லை. இருப்பினும் அரியாங்குப்பம் பகுதியில் தயாரிக்கப்படும் நாட்டு பட்டாசு தீபாவளி பண்டிகையின் போது உள்ளூர் மக்களால் அதிக அளவில் வாங்கப்படும். அரியாங்குப்பம் மட்டுமின்றி திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, தேத்தம்பாக்கம் கிராம பகுதிகளிலும் இந்த நாட்டு பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உள்ளூர் காவல்துறையினர் அடிக்கடி சென்று சோதனை நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருக்கனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமங்களில் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, தேத்தம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பட்டாசு செய்யும் இடங்களுக்கு நேரடியாக சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்ரீராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியின் மழலையர் பிரிவில் கொண்டாடப்பட்ட நீலவண்ண விழாவில் மழலையர்கள் கடல் கன்னி மற்றும் வண்ணத்து பூச்சி வேடம் அணிந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியின் மழலையர் பிரிவில் நீல நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் இயக்குநர் கிருஷ்ணராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மழலையர்கள் கடற்கண்ணி, வண்ணத்து பூச்சி போன்று வேடமிட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீல நாள் விழாவில் மழலையர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஸ்ரீராமுலு, தலைமை ஆசிரியை ஜாஸ்மின் தங்களலி மற்றும் ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,795 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி